சென்னையில் அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் வரை தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் தண்ணீர் இருப்பு உள்ளது. வருங்காலத்தில் அடுத்த 100 ஆண்டு காலத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் புதிய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன என அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்தார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கொட்டிவாக்கம் பாலவாக்கம் நீலாங்கரை ஆகிய பகுதிகளில் ரூபாய் 418.20 கோடி மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் துவங்கவும், அதேபோல் நீலாங்கரை பகுதியில் குடிநீர் வழங்கல் திட்ட பணிகளுக்காக ரூபாய் 77.03 கோடி மதிப்பீட்டில் பணிகள் துவங்கவும் நகராட்சி நிர்வாகத் துறை அமைச்சர் கே.என். நேரு மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இருவரும் நீலாங்கரையில் அடிக்கல் நாட்டினர். இதில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து ஒட்டுமொத்த சென்னையும் பாதிக்கும் நிலையிலான பேரிடரை ஏற்படுத்தியது கடந்த கால அரசு. அதற்கு பின்னர் சிறு மழை வந்தாலும் மக்கள் அச்சம் படும் நிலை இருந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டில் மட்டும் 2000 கோடி மதிப்பிலான புதிய மழைநீர் வடிகால்கள் அமைத்து மக்களின் அச்சத்தையும் கவலையும் தீர்க்கப்பட்டுள்ளது. 20 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் பாதிப்பு சுவடே இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றார். அதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கே.என். நேரு, சென்னையில் அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் வரை தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் தண்ணீர் இருப்பு உள்ளது. வருங்காலத்தில் அடுத்த 100 ஆண்டு காலத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் புதிய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. நெம்மேலி 15.0 MLD கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அடுத்த 15 நாட்களில் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். இதனால் 10 லட்சம் மக்கள் பயனடைய உள்ளனர். தற்போது தொடங்கி வைக்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்றார். உடன் சென்னை மேயர் பிரியா சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் வைக்கிற தருணத்தில் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அதே சமயத்தில் மாண்புமிகு மேயர் எனக்கு முன்னாள் பேச்சு அருமையான இந்த பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்கள் சொன்னார். பல ஆண்டு காலமாக விழாவிலே பெருமகிழ்ச்சி தான் என்றாலும் கூடுதலாக மகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் உங்கள் முன்பாக இந்த ரவிச்சந்திரன் அவர்களே, அண்ணன் மதிவேந்தன் அவர்களே, இளைக்குழு தலைவர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே மற்றும் பகுதி மக்களுக்கு, அதுவும் அவர் சொன்னதை போல ஒரு நன்னீர் அமைப்பு நிலத்தடியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் பயன்பாட்டை கொண்டு வருகிற அந்த பணியையும் பூர்வ நதியை சுத்தப்படுத்துகிற அந்த பணியும் இந்த துறை செய்து கொண்டிருக்கிறது. அது துவங்கப்பட உள்ளது. அதையும் மிக விரைவில் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் துவங்கி வைப்பார்கள். குறிப்பாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு வருகின்ற